நேற்று பேசுனதில் அவங்க எல்லாருக்கும் எங்கள் கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு ஓகே ஆச்சு. ஆனால் தம்பியை வாங்குறத பற்றி நான் முடிவெடுக்கலை. எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் சரியான இது இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். ப்ரோட்டோகால் படி அது நான் ஹைகோர்ட்டில் போட்டு தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மூவ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பெரிய வருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன் எங்கள் சிஎம் விஜய் சார் ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலைன்னு தெரியலை. இந்த போலீஸ் இலாக்கா அவருடைய இதில் தானே இருக்குது. அப்போ அவர் எனக்கு அதை பற்றி ஒரு தகவலுமே ஏன் சொல்லலை, ஏன் மறைக்கிறாங்களா, இல்லை இந்த கேஸை திசை மாத்துறாங்களாங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்குது. அவர் இறங்கி நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவர் எங்களை காப்பாற்ற பார்ப்பாங்களா, அவங்களுடைய இதை காப்பாற்ற போகிறாங்களான்னு தெரியலை. கடைசியில் இது லாக்கப்பில் கைதிகளால் நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாற்றிடுவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு நடக்கும். ஆனால் என் தம்பிக்கான நியதி அவனை நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால் கிடைச்சாதான் அது உண்மையாக இருக்கும். நான் அவனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எதாவது பண்ணணும்னு நினச்சா நடக்குமோ நடக்காதோ போயிட்டானேன்னு ஒரு எண்ணம் ஸ்லோ ஆயிரும். நான் அதுதான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். அமைச்சர்கள் 2 பேர் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பற்றி எந்த தகவலும் வரல. இல்லை, நாங்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன். இப்போது வரைக்கும் என்ன வந்துட்டு இருக்காங்க பெரியவங்க. தற்காலிக வேலை தருவதாகவும் இடம் தருவதாகவும் பிள்ளைக்கு படிப்பு செலவு தான். ஆமா, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க வேலை வாய்ப்பு முதல்வர் ஆணை பிறப்பிக்கணும் அதிகாரமா பூர்வனா இப்ப ஆணை வேணும்ல, எழுதி வேணும்ல. ஏன்னா நாங்களே சார்ட்ட கேட்டோம், சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு நீங்க மாறி போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட சார் போய் கேட்கணும்னா, இல்ல நான் எழுதி சொல்றேன், ரெக்கார்டு வச்சுக்கோங்க, நான் இங்க தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிஎம் சார்ட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிட்டுனா என் பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா. சரி, இது கன்ஃபார்மா நடக்கும். இதுதான் நீங்க ஏன்னா நேற்று ஈவினிங் அங்க வந்த ஒரு ஆடியோ இருக்காங்க. இங்க நேத்து வந்தவங்க நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன்ட்டு வராங்க. யாரை எப்ப மாத்துறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பயம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க நேற்றுக்கு சொன்னாங்க, உடலை பெற்றுங்க, நாங்க மற்ற தீர்வுகளை எல்லாம் தாரோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கு உடலை வாங்குறது சார் எல்லாருமே நிறைய பேர் நாங்க இருக்கோம் சொன்னாங்க. எல்லாம் சாரும் சொல்றாங்க, நம்பிக்கை இருக்கு. கலெக்டர் சார் மேலையும் எஸ்பி சார் மேலையும் முழுமையா நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா தான் பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலை விஷயத்துக்கு எனக்கு அங்கீகாரமான ஒரு அறிவிப்பு வேணும்ல. சிஎம் சார் இருந்து கிடைச்சுன்னா அவளுக்கு எப்ப வேணாலும் வேலை நிரந்தரம் இருந்துன்னா எனக்கு நிம்மதி இருக்கும் இல்லையா. இதுல 3 மாசம் பார்த்துட்டு வேகன்சி வந்ததுக்கு அப்புறம் வாமன்னு அனுப்பிட்டா நாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஒண்ணுமாவது அவர் எனக்கு பண்ணி தரணும். உடனே வாங்கிடலாம்.